Hi friends, வணக்கம். இன்னைக்கு நம்ம டுடே இஸ் எ குட் டே சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்போக்கன் ஹிந்தி ஆர் லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் அப்படின்ற பிளேலிஸ்ட்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ நம்ம ஹிந்தி கான்வர்சேஷனுக்கான வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு இடத்துக்கு போனால் எந்த மாதிரி பேசணும், நம்மளை எப்படி அறிமுகப்படுத்திக்கணும் அப்படின்ற நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் இப்போ வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா காலை வணக்கம், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஜஸ்ட் ஒருத்தங்களை பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, உங்கள் பேர் என்ன அப்படின்னு ஜஸ்ட் நம்ம கேட்கக்கூடிய ஒரு பேசிக்கான விஷயங்கள் இருக்கும் இல்லையா. ஸோ அது வந்து இன்னைக்கு ஒரு வீடியோவை போடலாம் அப்படின்னு நினச்சேன். பிகாஸ் இது வந்து ஜென்ரலாக இருக்கக்கூடிய விஷயம் இல்லையா, இது வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட் இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து ஹலோ, வணக்கம், நமஸ்தே, நமஸ்தே, வணக்கம். ஹவ் ஆர் யூ, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள். ஆப் கைசே ஹை, ஓகேவா. நீங்கள் அப்படின்னா ஆப், எப்படி அப்படின்னா கைசே, இருக்கிறீர்கள் அப்படின்னா ஹை. அப்போ நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், ஆப் கைசே ஹை. நான் நன்றாக இருக்கிறேன், ஐம் ஃபைன். மை டீக் ஹூ, மை அப்படின்னா நான், டீக் அப்படின்னா நன்றாக, ஹூ அப்படின்னா இருக்கிறேன். மை டீக் ஹூ. தன்யவாத் அதாவது தேங்க்யூ, நன்றி. தன்யவாத் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி எல்லா வீடியோஸ்லையும் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ நன்றி அப்படின்னா தன்யவாத் அப்படின்னு தெரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வாட் இஸ் யுவர் நேம், உங்கள் பெயர் என்ன. ஆப்கா நாம் கியா ஹை, உங்களுடைய, ஆப்கா பெயர், நாம் என்ன, கியா ஹை உங்களுடைய பெயர் என்ன. வாட் இஸ் யுவர் நேம், ஆப்கா நாம் கியா ஹை. ஸோ மை நேம் இஸ் மிருதுலா, திவ்யா, ரஞ்சிதா, ரஞ்சித், எது வேணால் சொல்லலாம். ஸோ அப்போ மை நேம் இஸ் என் பெயர், மேரா நாம் மிருதுலா ஹை, மேரா நாம் மது ஹை, மேரா நாம் மகா ஹை. உங்களுடைய பேர் என்னவோ அப்போ மேரா அப்படின்னா என்னுடைய, நாம் அப்படின்னா பெயர், அப்போ என்னுடைய பெயர் அப்படின்னு சொல்லி பேரை சொல்லி ஹை, இதுதான் என்னுடைய பெயர். அப்போ நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள், வேர் ஆர் யூ ஃப்ரம். ஆப் நீங்கள், கஹா அப்படின்னா எங்க, சே இருந்து, எங்க இருந்து. நம்ம தமிழ்ல கேட்டாலும் அப்படிதான் கேட்போம் இல்லையா. நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள், அப்போ எங்க இருந்து. ஆப் கஹா எங்க, சே இருந்து, ஹை வருகிறீர்கள். ஆப் கஹான் சே ஹை எங்கிருந்து வர்றீங்க, வேர் ஆர் யூ ஃப்ரம். ஸோ இப்போ நான் மெட்ராஸ்ல இருந்து, இல்லை திருச்சி, இல்லை மதுரை, கோயம்புத்தூர், ஈரோடு அப்படின்னு எது வேணா சொல்லலாம். அப்போ ஐ எம் ஃப்ரம் சென்னை, நான் சென்னையிலிருந்து வருகிறேன். அப்போ மே சென்னை சேகும். அப்போ நீங்க எங்கே இருந்து வருகிறீர்கள் அப்படிங்கும்போது சேன்ற வேர்டு வந்துதா, இருந்து அப்படிங்கும்போது. அப்போ நான் சென்னையில் இருந்து அப்படிங்கும்போது, ஈரோடில் இருந்து, கோயம்புத்தூரில் இருந்து அப்படிங்கும்போது அப்போ சென்னை சே, ஈரோடு சே, கோயம்புத்தூர் சே, மதுரை சே அப்படின்னு வரும். அப்போ மே சென்னை சே ஹூம். லாஸ்டா வந்து மில்தே ஹை ஃபிர், see you again, மீண்டும் சந்திப்போம். ஃபிர் அப்படின்னா மீண்டும், அப்போ சந்திப்போம் அப்படின்றது மில்தே ஹை, சந்திப்போம், மில்தே ஹை ஃபிர் மீண்டும், ஓகேவா. அப்போ மில்தே ஹை ஃபிர் மீண்டும் சந்திப்போம், see you again. ஸோ இந்த சின்ன வீடியோ வந்து இன்னைக்கு அப்லோட் பண்ணணும்னு நினச்சேன். பிகாஸ் வந்து இந்த பேசிக்கான ஒரு இடத்துக்கு போகிறோம், திடீர்னு ஒருத்தங்களை பார்க்குறோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட இந்த ஒரு விஷயம் தான் கேட்போம் இல்லையா. நீங்கள் நல்லா இருக்கீங்களா, உங்கள் பேர் என்ன, நீங்கள் எங்கேருந்து வரீங்க, இதுதான் வந்து ஜென்ரலாக கேட்போம் இல்லையா. ஸோ இது வந்து இன்னைக்கு அப்லோட் பண்ணணும்னு நினச்சேன். திரும்ப ஒரு தடவை ரிப்பீட் பண்ணலாம். இப்போ வந்து காலை வணக்கம் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா சுப் பிரபாத். இதே இரவு வணக்கம் அப்படின்னா சுப்ராத்ரி அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா. இப்போ நான் வந்து திரும்ப ஒரு தடவை எல்லாத்தையும் ரிப்பீட் பண்ணிடுறேன் எப்பவும் போல. வணக்கம், ஹலோ, நமஸ்தே, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள். ஹவ் ஆர் யூ, ஆப் கைசே ஹை, நான் நன்றாக இருக்கிறேன். ஐ எம் ஃபைன். மை டீக் ஹூம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் வந்து லாஸ்ட்டாக நம்ம வந்து ஏர்போர்ட்டில் வந்து எப்படி வந்து பேசணும், உள்ளே எப்படி என்ட்ராகணும் அப்படின்றதுலேருந்து லாஸ்ட்டாக எப்படி வந்து வெளியில் வரணும் அப்படின்ற வரைக்கும் வீடியோஸ் வந்து போட்டிருந்தோம். அதில் வந்து நான் பாதி வந்து தான் போட்டிருந்தேன், ஓகேவா. உள்ளே போகிறது, உள்ள செக் அவுட் பண்ணுறது அதெல்லாம் வந்து தான் போட்டிருந்தேன், ஓகேவா. அப்போ செக்இன் பண்ணுற வரைக்கும் போட்டிருந்தா பேகேஜ் பற்றி, உங்களுடைய பேக் வந்து இவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எப்படி பேசணும்னு போட்டிருந்தோம். இனி நெக்ஸ்ட் வீடியோ வந்து உள்ள ஏர்போர்ட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம அங்கே
பிளேனில் ஏறினதுக்கு அப்புறமா அங்கே போய் எப்படி சீட் நம்பர் என்னன்னு கேட்குறது, அப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் டாக்ஸி பற்றி, அப்புறம் நம்மளுடைய லக்கேஜ் வந்து மிஸ் ஆச்சுன்னா எந்த மாதிரி பேசணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? எல்லா வீடியோக்களை போல் லாஸ்ட் டைம் போட்ட அந்த ஏர்போர்ட் சம்மந்தமான வீடியோஸ்க்கு அவ்வளோவா வியூஸே வரல. சரி, ஓகே, உங்களுக்கு அது உபயோகமாக இல்லை போல் அப்படிங்கிறதுக்காக தான் நான் போடலை. பட் ஓகே, அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படிங்கிறக்காக வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேவா? வியூஸ் போனாலும் சரி போகாட்டியும் சரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறக்காக தான் வந்து நான் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுறது, சப்ஸ்கிரைப் பண்ணுறது, ஷேர் பண்ணுறது, இதெல்லாம் தான் வந்து எனக்கு ஒரு பிக்கஸ்ட் மோட்டிவாக அமையும். நிறைய பேர் வந்து எனக்கு பேசிக் லெவலை விட்டு அடுத்த லெவல் போகணும் ஸ்போக்கன் ஹிந்திக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்லேருந்து போனால் தான் நெக்ஸ்ட் லெவல் போக முடியும் இல்லையா? எடுத்த உடனேயும் வந்து நிறைய பேருக்கு பேசிக்கே தெரியாமல் இருக்கும். ஸோ பேசிக்லேருந்து போகணும் அப்படிங்கிறக்காக தான் நான் ஒவ்வொரு வீடியோவும் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். பிராத்மிக் கிராமர் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், அதுலேயும் நிறைய வீடியோஸ் இருக்குது. அது எல்லாமே மேலே ஐ பட்டன்லையும் எண்டு ஸ்க்ரீன்லையும் லிங்க் கொடுக்குறேன். ஓகேவா? பிராத்மிக் கிராமர், மத்தியமா கிராமர், அதெல்லாம் வந்து ஒரு லாங்குவேஜ் நம்ம கற்றுக்கும் போது ஒரு வேர்ட் வந்து நம்ம எந்த மாதிரி யூஸ் பண்ணணும், கிராமர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அதில் இருக்குது. அண்ட் தென் வந்து நம்ம லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் அப்படின்ற பிளேலிஸ்ட்டும் ஸ்போக்கன் ஹிந்தி, இது ரெண்டுமே வந்து ஹிந்தி கான்வர்சேஷனுக்கான வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம கண்டினியூ பண்ணி முடிச்சிடலாம். தேங்க்யூ, நன்றி, தன்யவாத். வாட் இஸ் யுவர் நேம்? உங்கள் பெயர் என்ன? ஆப்கா நாம் क्या है? என் பெயர் மிருதுளா. மை நேம் இஸ் மிருதுளா. மேரா நாம் மிருதுளா ஹை. நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? வேர் ஆர் யூ ஃப்ரம்? ஆப் கஹா சே ஹை? நான் சென்னையிலிருந்து வருகிறேன். ஐ எம் ஃப்ரம் சென்னை. மை சென்னை சே ஹூம். மீண்டும் சந்திப்போம். see you again. மில்தே ஹை ஃபிர். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது உபயோகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். 2026 வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ 2025ல் நம்மளுடைய கோல்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது, உங்களுடைய லைஃப் எப்படி போச்சு அப்படின்ற விஷயங்கள் வந்து சந்தோஷமாக இருந்தது அப்படின்னா ஹாப்பி அப்படின்னு போடுங்க. இல்லை சேடு, ஃபீல், எதுவாக இருந்தாலும் உங்களுடைய லைஃப் எப்படி போச்சு 2025ல் அப்படின்றத வந்து கருத்துக்களில் தெரியப்படுத்துங்க. நான் என்னுடைய லைஃப் எப்படி போச்சு, எந்த மாதிரியெல்லாம் ஒவ்வொரு கோல்ஸும் அச்சீவ் பண்ண அப்படின்ற நிறைய விஷயங்களை வந்து நான் நம்மளுடைய ஹாப்பி லைஃப் அப்படின்ற சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்காகட்டும் நிறைய விஷயங்களை நான் அதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ராப்பராக நிறைய விஷயங்கள் வந்து நான் இந்த 2025ல் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ எம் ஸோ ஹாப்பி. இதே போல் 2026 எனக்கு அமையும் அப்படின்னு நம்புகிறேன். நிறைய அப்ஸ்ட்ரக்கல்ஸ் இருந்தது, சேட்னஸ், ரொம்ப ஃபியர், சோகமாக இருக்கிறது, நிறைய கஷ்டங்கள் அதெல்லாம் இருந்தது. பட் அதையும் தாண்டி நிறைய வெற்றிகள், சந்தோஷம், சாதனைகள் அதெல்லாமே இருந்தது. ஐ ஹோப் உங்களுடைய லைஃப்பும் அப்படி இருந்திருக்கும் நம்புறேன். உங்களுடைய லைஃப் எப்படி இருந்தது அப்படின்றத கருத்துக்களில் தெரியப்படுத்துங்க. அட்லீஸ்ட் வந்து உங்களுடைய லைஃப் ரொம்ப சந்தோஷமாக போச்சு அப்படின்னா, இல்லை ரெண்டும் கலந்து போச்சு அப்படின்னா ஸ்மைலி ஃபேஸ் போடுங்க கமெண்ட்டில். இல்லை என்னுடைய லைஃப் வந்து ரொம்ப சேடாக தான் போச்சு அப்படின்னா கீழே வந்து அதற்கான ஒரு ஐக்கானை வந்து போடுங்க. உங்களுடைய லைஃப் எல்லாருமே 2026ல் நல்லபடியாக அமையும் அப்படின்னு சொல்லி நான் இந்த யூனிவர்சிட்டியை பேர் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.